ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீமை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் டெய்லி ஒரு 50 ருபீஸ் வந்து சேவ் பண்ணுறது மூலமாக 1,07,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஒரு நாளைக்கு 100 ரூபா வந்து நீங்கள் சேவ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கீமுடைய பேர் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்டி, அதாவது ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் டென்யூர் வந்து 5 இயர்ஸ்க்கான டென்யூராக இந்த ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சிங்கிள் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கட்டும், ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கட்டும், அடுத்தது 10 வயசுக்குள்ளே இருக்கவங்களா இருக்கட்டும். ஸோ யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது மினிமம் மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 10 யூரோ பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து 50 ருபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது 100 ருபீஸ்லேருந்தும் இந்த ஸ்கீம்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மல்டிபிள் ஆஃப் 10 இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ 100 ரூபா சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 100 ரூபா, 120 ரூபா, 110 ரூபா, 150 ரூபா அந்த மாதிரி மல்டிபிளாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நோ லிமிட், எவ்வளோ வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டென்யூர் பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ்க்கான டென்யூராக இருக்கும். அதாவது டோட்டலாக 60 மந்த் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டென்யூரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபிக்ஸடு டென்யூராக இருக்கும். ஸோ 2 வருஷம் வேணும், 3 வருஷம் வேணும் அப்படின்னு கிடையாது. ஸோ 5 இயர்ஸ்னால் 5 இயர்ஸ்க்கான டென்யூராக இருக்கும். அடுத்தது இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்டிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பேங்க்கை நம்ம கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் அதுவும் ஆர்டிக்கு வந்து கொடுக்குறாங்க, ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு. ஸோ இந்த ஆர்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமாக இருக்கும். இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. காம்பவுண்ட் அண்ட் குவார்ட்டர்லிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 3 months ஒன்ஸ் வந்து சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. ஸோ அப்டேட் சேஞ்சஸ் வரும்போது கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து இதுக்கான டீட்டெயில்ஸை நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். அடுத்தது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸடு டென்யூர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இன்கேஸ் இந்த மெச்சூர்டு வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் சேர்த்து ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் எடுக்க முடியும் அப்படின்றது தான் இதுக்கான மெச்சூர்டு அமௌண்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும், அதாவது க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். சம் பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து இதில் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகி அதுக்கப்புறமா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு உங்களுக்கு லெஸ் ஆகிறதுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நீங்கள் இந்த டென்யூரை பொறுத்த வரைக்கும் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஒன் டைம் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டீங்க. மந்த்லி உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் இந்த ஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்றது நீங்கள் ஒன் டைம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ அதுதான் இது. ஆர்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. எஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய நியர்பையாக இருக்க போஸ்ட் ஆஃபீஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில ஆப்ஷனுக்கு ஒரு சில பேங்க் அக்கௌண்ட், எஸ்பிஐ அக்கௌண்ட், அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நெட் பேங்கிங் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமாகவும் நீங்கள் உங்களுக்கான ஆர்டியை ஓப்பன் பண்ணலாம். அடுத்தது லோன் ஃபெசிலிட்டிஸ். ஸோ லோன் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா உங்களுடைய லோன் அமௌண்ட்லேருந்து 50% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் 3 lakhs இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் இன்சூரன்ஸ், அதாவது லோன் எடுத்துக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போது எப்படி நம்ம டெய்லியும் ஒரு 50 ரூபா சேவ் பண்ணுறது மூலமாக எப்படி நம்ம 1,08,000 நம்ம எடுக்க முடியும், டெய்லியும் 100 ரூபா சேவ் பண்ணுறது மூலமாக எப்படி நம்ம 2,17,000 எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் 50 ருபீஸ் சேவ் பண்ணுறது மூலமாக டோட்டலாக மந்த்லி பார்த்திங்க அப்படின்னா 1,500 ருபீஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மந்த்லி 1,500 ருபீஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக, அதாவது அந்த 1,500 மந்த்லி ரெகுலராக 5 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்திங்கன்னா 1,08,500 உங்களுக்கு வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டாக இருக்கும். அதாவது 50 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக. அடுத்தது டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபா நீங்கள் பே பண்ணுறது மூலமாக, ஸோ டோட்டலாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் 100 ரூபா சேவ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து 3,000 ரூபாய் வந்து மந்த்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ மந்த்லி 3,000 அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து அந்த 5 இயர்ஸுக்கும் உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2,17,000 நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் தி டென்யூரில் நீங்கள் எடுத்துப்பீங்க. ஸோ இப்போது அப்ராக்சிமேட்டாக நம்ம 100 ரூபா, அதாவது 1,500 ரூபாய் மந்த்லி சேவ் பண்ணுறோம். அடுத்தது 3,000 ரூபாய் சேவ் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும்போது மற்ற அமௌண்ட்டெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம மந்த்லி 500 பே பண்ணுறோம் அப்படின்னா 500 பே பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 6273 ரூபா கிடைக்கும் ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா. ஸோ டோட்டலாக மெச்சூர்டு வேல்யூவாக 36,73 ரூபா கிடைக்குது. அதுவே நீங்கள் வந்து 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 72,546 ரூபா பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து. அடுத்தது ஒரு 3000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 2,17,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது ஒரு 5 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 5 லட்ச ரூபாய்க்கு 3,62,730 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. 7 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 5,07,822 ரூபா கிடைக்குது. 9,000 ரூபாய் மந்த்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 6,52,914 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 1,12,914 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ மற்ற பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற உங்களுக்கு ஆர்டிக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து என்ன ட்ராபேக்னா ஸோ ஃபிக்ஸடு டென்யூராக இருக்கும். ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்க முடியும். முன்கூட்டியே க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சம் பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து அதில் அப்ளிகபிள் ஆகும்.